ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை மீகா 2:13 நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது. தடைகளை நீக்கி போடுகிற அவளுக்கு முன்பதாக கடந்து போகிறார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! நம்முடைய ஆண்டவர் தடைகளை உண்டு பண்ணுகிறவர் அல்ல, தடைகளை நீக்கி போடுகிறவர். எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும், செங்கடலாக இருந்தாலும் சரி, பெரிய எரிகோ கோட்டையாக இருந்தாலும் தடைகளை நீக்கி போடு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். பெரிய கோலியாத்தையாக இருந்தாலும் தடையை நீக்கி போடு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் உங்கள் நடுவிலே உண்டு, அருமையானவளே. இந்த வசனத்தை சற்று வித்தியாசமாக நான் தியானிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடியில் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, தடை இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார்கள் என்று. ஸோ அப்போஸ்தலர் நடபடி தடைகளெல்லாம் நீக்கப்பட்ட ஒரு அற்புதமான புஸ்தகம். அந்த புஸ்தகத்தின் சில காரியங்களை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது அதிகாரத்தை சொல்லி, வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். கலிலேய மனுஷர்களே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது என்ன? இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? இதுதான் அவனுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது இருக்கணும்? யாரும் நம்ம முன்னாடி வைக்கிறது? இங்கே வேதவசனம் சொல்லுது, இயேசுவை அவளுக்கு முன்பாக வைத்தார்கள். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் டுவர்ட்ஸ் ஜீசஸ். உங்கள் கண்களை அவருக்கு நேராக விட்டு விடுங்கள். விடுறீங்களா? தாவீது சொல்றான், கர்த்தரை முன்பதாக வைத்திருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. யோசபாத் சொல்றான், எனக்கு என்ன செய்யணும் தெரியல, என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஜெயம் பெற்றான். சங்கீதம் 121 சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். கண்களை நேரடியாக இயேசப்பாவுக்கு நேராக வச்சிருக்கீங்களா? இல்லை உங்கள் ஆண்டனா டிஷ்ஷு மாறிச்சுன்னா வேற ஏதோ தெரிய போகுது. ஆண்டவருக்கு நேராக வைங்க. கனெக்ஷன் ஆண்டவருக்கு நேராக கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக அந்த அதிகாரத்தை பின்னாடி வாங்க. 14ஆம் வசனம் சொல்லுது, அவர் மரியாளோடும் சீஷலோடும் ஒருமனப்பட்டு ஜெருசலேமில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையில் ஒருமனம் வேணும். தடைகள் நீங்கன்னா ஒருமனம் வேணும். புருஷன் ஒரு பக்கமும் கிழக்கு பக்கமும் மனைவி மேற்கு பக்கம் இருந்தால் நடக்காது. ஒருமனப்படணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழும்போது சொல்கிறான், அங்கே ஏரோதியாளுக்கும் சிந்தியாவுக்கும் சொல்ல உபதேசம் என்ன? 2 பேரும் டேலண்ட் பீப்புள், ஆனால் வித்தியாசமான கம்யூனிட்டி. அவங்க சொல்ல, அவங்க இவ்வளோ டேலண்ட் வச்சுருக்கீங்களேன், ஏன் கொஞ்சம் எசைஞ்சு போனாரா என்ன? நீ ஊழியங்களில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? வாழ்க்கையில் ஏன் விடுதலை இல்லை? தமிழ்நாட்டில் இல்லாத பிரசங்கியார்மார்களா? ஆனால் தமிழ்நாடு ஒரு வெற்றியின் மாநிலமாக மாறலையே, ஏன்? ஒருமனம் இல்லை. ஒருமனம் இல்லை. இல்லை ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவனா? நீ குடும்பத்தில் தான் நடக்குது. எப்படி ஜெயம் பெற முடியும்? இன்றைக்கு ஒரே சிந்தையாய் மாறிக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தடைகள் நீங்கும். 3வது அந்த அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க, என்ன பார்க்குறீங்க? அவள் எல்லோரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டாங்க. பரிசுத்த ஆவி வரும் பொழுது ஒரு இசை உண்டாகிறது. சீஷருக்கு முன்னாடி நான் பெரியவன் நீ பெரியவங்க இல்லையா? இயேசுவை சுற்றி இருந்த மக்கள், யோவான் அவங்க சொந்தக்காரங்க, அவங்கெல்லாம் இயேசுக்கு சொந்தக்காரங்க. இங்கே பேதுரு அவங்கெல்லாம் இன்னொரு குரூப்பு. பரிசுத்த ஆவி நிறையும் பொழுது அங்கே யோவான்ஸு கோஷ்டி இல்லை, பேதுரு கோஷ்டி இல்லை. உங்களுக்கு தெரியுமா? ஆதி திருச்சபையில் யார் லீடர்ஷிப் எடுக்கும்போது பேதுரு நம்மளால் முடியாதுன்னு ஆண்டவரின்னு ஓட்டான், யோவானை என்னால் முடியாதுன்னு ஓடிட்டான். கடைசியில் இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாகிய யாக்கோபு தான் சீஷருடைய தலைவனாக மாறுகிறான். அப்போ அங்கே பிரிவினை கிடையாது, யார் பெரியவன் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அவளை ஆட்கொண்டார். ஃபாதர் அழகாக பாட, எங்கு சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. இன்னைக்கு கேளுங்க, தடையில்லாமல் வாழ்னா பரிசுத்தாவுடைய ஆளுகைக்கு வழி நடத்தலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். இறுதியாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்கினேன். வாழ்க்கையில் எது முக்கியம்? ஒருத்தன் சொல்லுவான், பொண்ணு இருந்தால் பொண்ணு இருந்தால் பொருள் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம், பணம் இருந்தால் வாழ்ந்துடலாம், அதை சம்பாதிச்சு இல்லைங்க. நிறைய பேர் இப்படி வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டாங்க. எதை மிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, இவங்க சொல்கிறாங்க இந்த உலகத்தில் சாதிக்கும்னு சொல்லி மனுஷனாக தேடுறாங்கல்ல, அந்த பொண்ணும் வெள்ளி என்கிட்ட இல்லை. இருக்க வேண்டியது எங்களுக்குள்ளே இருக்குது. என்ன இருக்குது? நஸ்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம், த நேம் ஆஃப் ஜீசஸ்.
த பவர் வெப்பன், வல்லமையுள்ள ஆயுதமாகிய த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெறணும்னா உங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கணும். இயேசு கிறிஸ்து நாமம் உயர்த்தப்படணும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஜெயம் அடிப்பீர்கள். உங்களை தடை செய்ய யாராலும் முடியாது. அதற்கு நீங்கள் உண்மையாளராக, உரிமையாளராக நீங்கள் மாற வேணும். எனக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய சொந்த சொத்தாக அவர் இருக்கிறார். என் வாழ்க்கையை நடத்துகிறார். என்னை நடத்தி பாருங்கள். உங்களுக்கு முன்பதாக யாரும் தடை செய்ய முடியாது. யாரும் அந்த முண்டவனை போல உட்கார வைக்க முடியாது. நீங்கள் ஜெயம் அடிப்பீர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை நாளாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. Have a blessed and miraculous day. God bless you. Amen.